வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. வெற்றி கொடி கட்டு, பகை வரை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு, பகை வரை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. ஹலோ டியர் கைஸ், குட் மார்னிங். ஆஃப்டர் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஊட்டி ரைடு போயிருக்கிறேன். ஊட்டி ரைடு பார்த்தா சிங்கிளாக போகல, ஃபேமிலியாக போகிறேன். இங்கே பாருங்கள், என் ஃபேமிலியாக நிற்குது, பையனும் ஒய்ஃபும் நிற்கிறாங்க. பைக் பார்த்தீங்கன்னா ரெண்டல் பைக்கு. அந்த ரெண்டல் பைக்கோட டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள். பெங்களூர்லேருந்து மைசூருக்கு ட்ரெயினில் வந்துட்டேன். காலையில் 4 மணி காவேரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஏறினாங்க. காலையில் 6:30 மணிக்கு கூட்டு வந்து விட்டுருவான். அங்கேருந்து ராயல் பிரதர்ஸில் பைக் புக் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு 2200 வித் டேக்ஸோடு சேர்த்து 3 நாளைக்கு புக் பண்ணியிருக்கிறேன். 3 நாளுக்கு மறுநாள் காலை ஒரு ஹாஃப் டே, 3 நாளைக்கு 2200 ஆச்சு டேக்ஸ் சேர்த்து. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டல் பைக் எடுத்துக்கிட்டு இப்போ ரிட்டன் ஊட்டிக்கு பண்ணியிருக்கிறேன். இதாங்க கைஸ் ரெண்டல் பைக்கு, யமகா ஃபெஷினோ 2200 ராயல் பிரதர்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த பைக் எடுத்துக்கினாக்கா நம்ம தமிழ்நாடுக்கு என்ட்ரி ஆகும்போது ப்ரமிட் வாங்கணுமா, இல்லைனாக்கா ஃபைன் போட்டுருவாங்களாம். அங்கே ப்ரமிட் வாங்குறத பார்த்துன்னு போயினே இருக்கலாம். சரி, என்ன பண்ணுற? ஊட்டிக்கு போகிறா? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். யமகா ஃபேஷனில் போயின்னு இருக்கிறோம். டைரெக்டாக ஊட்டிக்கு போனாக்கா எப்படி பஸ்லேயே போயிடலாம், பெங்களூர் டு ஊட்டி. பஸ்ஸில் போய்ட்டு அந்த பண்டிப்பூர் பஸ்ஸில் எந்த ஒரு சீனரி பார்க்க முடியாது சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணேன், சரி நம்ம காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு மைசூருக்கு ட்ரெயின் வந்துட்டேன், காவேரி எக்ஸ்பிரஸ்ஸு. ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணேன், இப்போது ரெண்டல் பைக் புக் பண்ணியிருந்தேன், யமகா ஃபேஷினோ. ஒரு ஹெல்மெட் கொடுத்தான். அந்த ஹெல்மெட் என்னத்துக்கு கொடுத்தானே தெரியல, உதாத ஹெல்மெட்டு. சரி, வேறு வழி இல்லை, நான் எதுக்கு சேஃப்டிக்கு ஹெல்மெட் எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா நம்ம விளாக் பண்ணலையே, அதனால். இதனால M215 விளாக் பண்ணி அந்த வியூ ஒரு மாதிரி இருக்கும். இந்த வியூ எப்படி இருக்குது தெரில, எனக்கே வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு. பட் ஓகே, இருந்தாலும் வீடியோ ஷூட் பண்ணலாம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணியிருக்கிறேன். யாராவது ஊட்டிக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா, அந்த பண்டிப்புரம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா மைசூர் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அப்புறமேட்டு அங்கேருந்து நீங்கள் பண்டிப்புரம் ஃபாரஸ்ட்டுக்கு போங்க. ரெண்டல் பைக் எடுத்து ராயல் பிரதர்ஸில் சூப்பராக இருக்கும். ராயல் பிரதர்ஸ் ஆப் இருக்குது, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே தான் பைக் புக் பண்ணணும். என்ன பைக் வேணுமோ பார்த்து புக் பண்ணிக்கலாம். நான் ஃபேமிலியாக போகிறதுனால யமகா ஃபேஷன் எடுத்தேன், இல்லைனாக்கா நான் M215 டேரெக்டாக வந்துட்டுருப்பேன். அங்கேருந்து பெங்களூர்லேருந்து வெளியாக காலையில் கிளம்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பைக்கில் வந்தேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி குண்டால்பட்டு ஊர்கிட்ட வந்துட்டுருக்குறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டு. அப்படியே பார்த்துனே போகலாம் மக்களை. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. இது ஒரு சின்ன ரைடு தான் இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ ஷூட் பண்ணுவேன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மட்டும். ஏன்னா ஆல்ரெடி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டிக்கு போயிருக்கிறேன். ஊட்டிக்கு போன வீடியோலாம் நல்லா க்ளீனாக போட்டிருக்கிறேன். அதனால் இப்போ ஃபேமிலியாக போகிறலையே, அதனால் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம், அவ்வளோதான். ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு. பட் இப்போது கிளைமேட் எப்படி இருக்குது தெரில. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஜூன் 5th. இந்த வீடியோ எப்போ வரணும்னு தெரில எனக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் வீடியோ ஸ்டார்ட் ஆகும் ரிலீஸுக்கு. ஓகே மக்களே, பண்டிப்புரம் ஃபாரஸ்ட்டை மீட் பண்ணலாம். அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, ஒரு சின்னதாக வீடியோ எடுத்தோம். நல்லா வந்துருக்குது மொபைலில். இந்த பக்கம் அதிகமாக அந்த குண்டால் பட்சில் அதிகமாக சன்ஃப்ளவர் விளையும். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இருக்குது எல்லாம் நிறைய சன்ஃப்ளவர் தோட்டம் நிறைய இருக்கும், வாழை தோட்டமும் நிறைய இருக்கும். நல்ல ஊர் குண்டால்பேட், நஞ்சும் கூட அடுத்து வரும். மக்களே, குண்டால்பேட்டில் ஸ்டிஃபன் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டு. நான் அப்படியே ஃபாரஸ்ட்டில் என்ட்ரி ஆகிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு தான் செம்ம வைப்பாக இருக்கும் இன்றைக்கி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது. M215 வந்தனாக்கா பைக்கில் வச்சு 80-100 போய்கினே இருந்துடும் நான் பாட்டுக்கும். இப்போ ஒரு 60 ஸ்பீட்லேயே போகிறதுக்கு நல்லாவும் இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது இல்லையா, ஸ்லோவாக ரசிச்சுக்கிட்டே போகிறதுக்கு. ஓகே, நாட் பேட், திஸ் இஸ் குட் நவ். இங்கே பாருங்கள், இந்த ஊர் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பண்டிப்புரம் ஃபாரஸ்ட்லாம் ஸ்டார்ட் ஆகும். ரைட் எடுத்தோம்னாக்கா வெல்கம் டு இமாதேவ் கோபால் சாமி பெட்டா, அதாவது கோபால் சாமி ஹில்ஸு. இந்த பக்கம் ரைட் இருக்குது. அதாவது வருஷம் ஃபுல்லாக மலை மேலே இமானாக்கா தான் பனி பொழிஞ்சிக்கிட்டே இருக்குமா, அதனால் இமாதேவ் கோபால் சாமி பெட்டான்னு இருக்குது. பெட்டான்றா மலை, கோபால் சாமி மலையாம். நானும் அந்த இடத்துக்கு போனோன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இன்னும் போன பாரு இல்லை. அது எப்போ தான் போகணும்னு தெரில.
இப்போ வந்து நம்ம வெற்றிகரமாக பண்டிப்புரா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். எல்லாம் செக் பண்ணுறாங்க. நம்மளை செக் பண்ணுவாங்களா? போய்கினே இருக்கணுமா? ஓகே ஓகே நம்மளை எதுவும் செக் பண்ணலை. நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான் மக்களே. ஃபாரஸ்ட் வைப் ஸ்டார்ட். டிங்கொடாக் டிங்கொடாக் டிங்கொடாக். பீஜம் போட இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்தன் கழுத்து வரை எந்தன் காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன். என்னவளே அடி என்னவளே, எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். பரதேசி தேவலி அம்மா எவனா குடிச்சிட்டிங்க பாட்டில் போட்டு போகிறான் பாருங்கள். பரதேசி தேவலி இவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்தான் போகிறதுக்குண்ணா. பன்னாட பசங்களாக இருப்பானுதே பாருங்க மக்களே. பைத்தியக்கார தேவலிங்க அதுக்குன்னே வரானுங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. பைத்தியக்கார தேவலிங்க வந்தவனே வாய கலறானுங்க. அவ்வளோ நேரம் வெளியே இருந்தான். குச்சிட்டு அப்படின்னா தூக்கி வச்சு தானே. இங்கே எவ்வளோ அனிமல்ஸ் ஓடாடுது, எவ்வளோ யானைங்க வருது, கால் கடிப்படாது. பைத்தியக்காரனுங்க நான் பண்ணுறதோ ஆகுது. அதனால கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கம்மியாகிட்டு இருக்குது. ஏர்லி மார்னிங் வரணும், ஒரு 7 மணி 8 மணி. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் மான் 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 குரங்கு மானெல்லாம் இங்கே பாரு. கேமரா அப்படி இந்த போதாண்ணா இந்த கீதுனாடா எவ்வளோ மானுக்குது பாரு. சாப்பிட்றதுக்கு எனக்கு தான் பார்த்து கொடுத்துவா. எலிஃபண்ட்டை பார்த்தோன்னே குஷியாகிடுச்சு உங்களுக்கு. ஃபாரஸ்ட் எலிஃபண்ட் பார்க்கும்போது தான் மக்களே சூப்பர். எவ்வளோ அமைதியாக சாந்தமாக இருக்குதுங்க ஃபாரஸ்ட்டு. நல்லா இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டை ட்ராவல் பண்ணும்போது. ஹோ நல்லா ரிலாக்ஸாக இருக்குது மக்களே இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரைவ் பண்ணும்போது. ஆமாம் தனியாக வந்துங்குது. எவ்வளோ பேர் திண்டி பாரு. தகுந்த மாதிரி எவ்வளோ பஸ் ஆகுது. ஐயோ ஏதா வண்டியை பார்த்து பயப்படுமா? நம்ம அதை பார்த்து பயப்படணுண்டா. டே ஒன்றும் இல்லை எத்தனை வாட்டி இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துக்கிற மக்களே. இன்றைக்கி தான் யானைகள் அதிகமாக பார்க்குறேன். அப்படியே ஸ்லோவாக போகணும். அவ்வளோதான் தட்டி பாட்டிலே அப்படியே எல்லாமே ரசிச்சுட்டே போகலாம். ரசித்து கொண்டே செல்கின்றோம். கர்நாடகா தமிழ்நாடு பார்டர்கிட்டே வந்துட்டோம். இன்னும் அந்த மானு மயிலெல்லாம் அதிகமாக தென்படவில்லை மக்களே. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், அதனால தான் தென்படலன்னு நினைக்கிறேன். விடியார் காலில் வரணும். ஸோ சேட். பாருங்கள் புலியும் டைகரும் இருக்குது. புலியும் சிறுத்தையும் இருக்குது இந்த இடத்துல. இது வந்து கர்நாடகா செக் போஸ்ட்டு. இப்போ அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட்டுக்குள்ளே பார்க்க போகிறோம். விசிட் அகைன் கர்நாடகா ஸ்டேட். சின்ன பஸ்ஸு, அது மைசூர் பஸ்ஸு. கோத்தகிரி உதகை மைசூர். தமிழ்நாடு எல்லை ஆரம்பம். முதுமலை புலிகள் காப்பகம். இந்த கர்நாடகாவில் வந்து ரெண்டல் பைக் எடுத்ததுனால எங்கே பர்மிட் வாங்கணுமா எங்கன்னு தெரியல. தொரப்பள்ளி இங்கே கேட்டேன். தொரப்பள்ளி என்ற இடத்துல வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே போய் பார்க்கலாம். முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ளேயே அது இருக்குதா பார்க்கலாம். மெயின் மயிலை பார்க்கணுமா? மயில் தெரியவே மாட்டுது. வாவ் பரவாயில்லைங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே நல்ல மழை பழகுது. கர்நாடகாவோட தமிழ்நாட்டில் நிறைய புல்லுகள் சைடில் நிறைய முளைச்சிருக்குது. ரொம்பவும் க்ரீனாகவும் இருக்குது.
கர்நாடகாவில் மழை கம்மி, தமிழ்நாட்டில் மழை அதிகம் போல இருக்குது. அப்படியே க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. வேறு லெவல் மக்கா, வேறு லெவல் அடிப்போலி. அப்படியே கிளைமேட்டு கூலிங்காக இருக்குது. என்ன ஒன்று முன்னாடி லாரியாக அந்த ஆட்டோவை போகிறதுனால டெம்போவான குட்டியானியா ரெண்டும் போகும்போது கொஞ்சம் வியூ சரியாக தெரிய மாட்டுது. அவங்க பாட்டுன்னு ஸ்லோவாக போயின்னு இருக்கிறேன். அப்படியே அந்த பூச்சி சத்தம் வர கிச்சு கிச்சு கிச்சின்னு கேட்டுக்கிட்டே இருக்குதா, நல்லா இருக்குது. டு நாட் ஃபீட் அனிமல்ஸ், அனிமலுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதான். வாட் ஏ பியூட்டிஃபுல், வாட் ஏ ஒண்டர்ஃபுல், வாட் ஏ மரங்கள், வாட் ஏ கார் டிரைவர்ஸ். இதுதான் மக்களே முதுமலை புலிகள் காப்பகம். பஸ்னை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஸ்டே போட்டிருக்கிறோம். என்ன காய் எப்படி இருக்குது ஊட்டிக்கு போகிறது? எப்படி இருக்குது சங்கமிங்க? வெளியில் வந்தா சந்தோஷம், மேகம் தாண்டி போகலாம், வானம் தாண்ட முடியுமா, தெரியும் எங்கள் எல்லை கோடு. சொல்லு எப்படி சொல்லு, வீடியோக்கு சொல்லு. சொல்கிறேன், எங்கே பார்த்து சொல்கிறான், அவன் சொல்ல மாட்டான். இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர் தான் ஊட்டி. மச்சங்குடியிலேருந்து தண்ணி போகுது ரிவரில். அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறோம். புதுசாக பிரிட்ஜு கட்டியிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இல்லை இப்போ புதுசாக கட்டியிருக்கிறாங்க மச்சங்குடி ரோட்டில். அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். தண்ணி மண் கலர், செம்மண் கலராக இருக்குது. ஏன்னா இப்போ தான் மழை பெஞ்சிட்டு இருக்குது, அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயின்னு இருக்குது. பரவாயில்ல. ஃபஸ்ட் டைம் சிறுத்தை நேரில் பார்க்குறோம் லைவாக. ஊட்டிக்கு போகிறவங்களுக்கு இதாங்க அட்ராக்ஷனு. இதுதாங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம். இது எதனால் இந்த பேர் வந்ததுன்னு தெரில. பல்லட்டி வன சோதனை சாவடி, பல்லட்டி செக் போஸ்ட்.